வணக்கங்க. கல் எத்தனை பேருக்கு இந்த கல் உணவுப் பொருள்னு தெரியும்? எல்லாருமே இதை போதைப் பொருளாக நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. இது நம்மளுடைய உணவுப் பொருள் தான். இதை நம்ம போதைன்னு சொன்னால் நாம் சாப்பிடக்கூடிய எண்ணற்ற உணவுப் பொருட்களையும் அது போல் ஒரு தன்மை இருக்குது. இதை பற்றின புரிதல் இல்லாமல் தான் அரசும் இதை தடை செஞ்சு வச்சுருக்குங்க. இந்த கல் தடையை பற்றி நல்லசாமி ஐயா என்ன சொல்கிறாங்க? 1987 கல்லுக்கு தடை விதித்தார்கள். அப்போது அரசு தரப்பு கூறிய பதில், பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. இதுதான் தடைக்கு காரணம். கட்சி தலைவர்களுக்கு கல் தடை பற்றிய புரிதல் இல்லை. ஆமாங்க, ஐயா சொன்னது உண்மைதான். நான் உங்களுக்கு கல் பற்றின விரிவான ஒரு காணொலி இன்னொன்று கொடுக்குறேன், அதை கண்டிப்பாக பாருங்கள்.